வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கான இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 34,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேரியஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதோட ஷார்ட் ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னா NPCIL. ஓகேங்களா? ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளம் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா போஸ்டிங்ஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அவங்க என்ன ப்ராஜெக்டில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் நேமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு மின்சாரத்துறையின் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான். பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இங்கே வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேட்டகிரி 2ல் உங்களுக்கு ஸ்டைஃபண்டரி ட்ரைனி அல்லது டெக்னீஷியன் கேட்டகிரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் இஸ் குரூப் C கேட்டகிரியில் வரும். இதில் வந்து கரண்ட் வேக்கன்சிஸ் 208 வேக்கன்சிஸ் இருக்குது. பேக்லாக் வேக்கன்சிஸ் 47 வேக்கன்சிஸ். மொத்தம் 255 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே இருக்குது. SCக்கு 62 வேக்கன்சிஸ், STக்கு 5, OBCக்கு 77, EWSக்கு 20, URக்கு 91 வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிளான்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா 136 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலில் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கலில் 15 வேக்கன்சிஸ், எலக்ட்ரீஷியனில் 47, ஃபிட்டரில் 30, டியூனரில் 5, மெஷினிஸ்டில் 5, வெல்டரில் 5, மொத்தம் 250 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டை தவிர்த்து இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் ஒரே கேட்டகரியில் தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ பிளான்ட் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா? அல்லது ISC வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து படிச்சிருக்கணும் அதுமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி 10th வரைக்கும் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர் தவிர்த்து மற்ற போஸ்டிங்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், டியூனர், மெஷினிஸ்ட், வெல்டர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 10th உங்களுக்கு சயின்ஸ், மேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 2 சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 2 இயர்ஸ் ITI வந்து ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ITI கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாகவும் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பர்சனுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் சேம் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆஃப் ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி 20,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2வது வருடம் ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி 22,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே மாதிரி புக் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி
3000 ரூபாய் ஒன் டைம் உங்களுக்கு பெய்ட் பண்ணுறாங்க. அந்த டியூரேஷன் 2 வருடங்கள் இருக்கும் ட்ரைனிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து டெக்னீஷியன் கேட்டகரியில் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. டெக்னீஷியனாக நீங்கள் ப்ரொமோட் ஆகிட்டீங்க அப்படின்னா 3rd இயர்லேருந்து உங்களுக்கு சேலரி 34,720 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும். அந்த அலவன்சஸோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டீட்டெயிலாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 24 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அதாவது ஜூன் 29, 2002 இந்த டேட்டில் இருந்து ஜூன் 29, 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டினா 5 இயர்ஸு, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிடபிள்யூடி கேட்டகரியில் யூஆர்இடபிள்யூஸ்க்கெலாம் 10 இயர்ஸு, பிடபிள்யூடி கேட்டகரியில் ஓபிசிக்கு 13 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டிக்கு 15 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்ட், உமன் ஜுடிக்கலி செப்பரேட்டட் இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் யூஆர்இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்கெல்லாம் 35 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சிஎஸ்டினா 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் செக் பண்ணுவாங்க. உங்களோட ஹைட்டு, வெயிட், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டு பார்த்தீங்கன்னா 45.5 கிலோகிராம் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிமினரி டெஸ்ட் ப்ளஸ் அட்வான்ஸ்டு டெஸ்ட். இதை பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ கொஷின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜஸ்லேயும் கொஷின் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட்டு உங்களுக்கு 1 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ரேங்க் ஆன்சருக்கு 1 மார்க் டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 150 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேஜ் 2 ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அட்வான்ஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும். இதில் உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு மட்டும் அட்வான்ஸ்டு டெஸ்ட் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கான சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேங்களா? ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் தரணும். அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்குது. அதாவது www.npclcareers.co.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஜூன் 29 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ண தேவையில்லை. ஆன்லைன் மூலமாக மட்டும் விண்ணப்பிச்சா போதுமானது. அதேமாரி தெளிவாகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறப்ப மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் தரணும். ஸோ அந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபீஸஸ் இருக்குது. அதாவது இந்த போஸ்ட்டுக்கு 100 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸர்விஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே 100 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை எப்படி பெய்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஜூன் 29 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் சேம் அதே டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.